நண்பர்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வேறு முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் எடுக்கிறேன் வீடியோ. நம்மளும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் மை இருக்குது. எந்த கட்சிக்கு போட்டிங்கலாம் கேட்கல, அது நம்ம வேணாம், அவங்கவுங்க விருப்பம். கட்சி ஓட்டு போட்டதெல்லாம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வச்சுருக்கோன்னு ஒரு சும்மா ஒரு இது மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கம்பெனி கிளம்பிடுவேன். இன்னும் வந்தால் 2 மாதம் கழிச்சு தான் வருவேன். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன். அதான் இன்னும் 2 மாதம் ஆயிரும் எப்படியும் ரிட்டன் வர்றதுக்கு. சரி நம்ம அப்படியே சும்மா என்னென்ன இருக்குன்னு சும்மா காட்டலான்ட்டு சரி வாங்க அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம கொஞ்சம் வாழை நிறையா வச்சுருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழிச்சிட்டு சோளப்பயிர் கொஞ்சம் போட்டிருக்கோம். போன வீடியோ காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், என்ன ஞாபகம் இல்லை. அதே மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே இருந்த வாழையெல்லாம் அப்படியே நம்ம ஒரு மூலையில் அங்கே தெரியுது பார்த்திங்களா, அங்கே ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக புடம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மாமரம் தட்டி எல்லாமே கொழுந்து விட்ருச்சு. காய்ங்கிறதே அவ்வளோக்கும் இல்லை, மேலே கொஞ்சம் இருக்குது டாப்பில். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொழுந்து சூப்பராக பச்சை பசேன்னு மரம் கொழுந்து விட்டு சூப்பராக இருக்குது. இந்த போட்டு நம்ம நெல் போட்டிருந்தது காட்டிப்போன்னு நினைக்கிறேன். அந்த நெல்லெல்லாம் நம்ம அறுவடை செஞ்சாச்சு. எல்லாமே நம்ம கொஞ்சம் பாதி விற்றுருக்கோம். பார்த்திங்கன்னா அதில் ரேட்லாம் அந்த தெரியல. ஆமாம், வீட்டில் அப்பா விற்றாரு. அது மூலம் நம்ம கரும்பு வெட்டிட்டு 2வது புடையும் வந்துருச்சு. நம்ம அடுத்த புடையும் நம்ம விட்டாச்சு கரும்புக்கு. பார்த்திங்கன்னா அங்கே அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்ப்புற உள்ள இடம்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம ஆட்டுப்பட்டிலாம் நம்ம போட்டிருப்போம். அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள் பிடிங்கிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆடு எல்லாமே அங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆடு மேய்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாமே பிளாட்டு ஏதோ பிளாட் மாட்டாக ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விற்றுட்டாங்க காடெல்லாம். அதெல்லாம் எவ்வளோ விற்றாங்க என்னான்லாம் தெரியல. கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, வேணா நான் எவ்வளோ என்னன்னு சொல்கிறேன். நம்ம ஏரியாவில் ரேட் எவ்வளோ போகுதுன்னு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கரோ 10 ஏக்கரோன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் எல்லாம் விற்றுட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே கம்பெல்லாம் நட்டுருக்காங்க. பார்த்திங்களா, நம்ம கோயில் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ சொல்லியிருந்தேன்னா இல்லை என்னன்னு தெரில, நம்ம காட்டியிருப்போம். நம்ம கோயில் பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு ரோடு மூலியமாக அங்கேருந்தே கம்பம் எல்லாமே நட்டு கொண்டு வந்திருக்காங்க தனியாக லைன் வேணும்னு சொல்லி. பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே கரும்பு நட்டுருந்தோம். இது நெல் பயிர் நட்டுருந்தோம், எல்லாம் அறுத்தாச்சு. அதே மட்டும் அந்த பகுதி அந்த தென்னமரத்துக்கு அங்கிட்ட நட்டுருந்தோம், அதுவும் அறுத்தாச்சு. கீழே பார்த்திங்கன்னா அறுத்துட்டு இது எள்ளு விதைச்சிருக்கோம். நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக எள்ளு விதைச்சாச்சு அந்த